அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கான பதிவில் நீயத் வைத்தாலே நமது தேவைகளை கபூலாக்கி தரக்கூடிய ஒரு மகத்துவமான சூறாவை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த சூறாவிற்கு ஏராளமான சிறப்பு இருக்குது. ஆனால் இதுவரைக்கும் இதை பற்றிய சிறப்புகள் நம்மள பலரும் அறிஞ்சது கிடையாது. இன்ஷா அல்லாஹ் இந்த ரமலான் மாதத்தில் உங்களுடைய வாழ்க்கை எந்த அளவு மாறணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ, எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழணும்னு நினைக்கிறீங்களோ, என்ன அதிசயம் உங்களுடைய வாழ்க்கையில் நிகழணும்னு நினைக்கிறீங்களோ, இன்ஷா அல்லாஹ் இந்த சூறாவை நீங்கள் நியத்து வைங்க. நீங்கள் நியத்து வச்சு இன்றைக்கே நீங்கள் இந்த சூறாவை ஓதி முடிச்சு பாருங்க. அல்ஹம்துலில்லாஹ், ரமலானுக்குள்ள உங்களுடைய 1000 தேவைகளை கூட அல்லாஹ் தஆலா கபூலாக்கி தருவான். ஒன்றன் பின் ஒன்றாக ஒவ்வொரு தேவையாக நிறைவேறுமா. இதை ஓதணும் அப்படின்னா ஒரு தேவை கூட மிச்சம் இல்லாத அளவிற்கு அல்லாஹ் கபூலாக்கி தருவானா. அப்படிப்பட்ட சிறப்புகள் இந்த சூறாவுக்கு சொல்லப்படுது. ஆனால் நம்மள பலரும் இதை ஓதனது கிடையாது. இன்ஷா அல்லாஹ் இந்த பதிவை கேட்டதுலேருந்து நீங்கள் இந்த சூறாவை நீங்கள் நியத்து வைங்க. நீங்கள் வச்சு பாருங்க. ஓதுறதுக்கு முன்னாடியே இதற்கான அறிகுறிகளை அல்லாஹ் உங்களுக்கு காட்டுவான். ஏன்னா இதை பற்றிய ஒரு சிறந்த சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஏன்னா இதனுடைய சிறப்புகள் சொல்லப்பட்ட புத்தகத்திலேயே இதை ஓதி பலன் பெற்ற ஒரு சிறந்த சம்பவத்தை சொல்லியிருந்தாங்க. அதை நான் உங்களுக்காக சொல்கிறேன். அதாவது ஒரு ஏழ்மையான ஒரு குடும்பத்தார், ஆனால் ரொம்ப ஈமானான ஒரு குடும்பமாக இருக்காங்க. அவங்க எப்போதுமே அமல்கள் செஞ்சுக்கிட்டே, சூறாக்களை ஓதிக்கிட்டே, திக்ருகள் செஞ்சுக்கிட்டே தான் அவங்களுடைய வேலைகளைவே அவங்க செய்வாங்களாம். அந்த குடும்பத்தின் தலைவி எப்படிப்பட்டவங்க அப்படின்னா, சமைக்கும் போதும் திக்ரு தான், சாப்பிடும் போதும் திக்ரு தான், இன்னும் எந்த வேலை செஞ்சாலும் திக்ரு தான். இப்படி அவங்களோட வாழ்க்கை போயிட்டுருக்கு. இந்த சூழ்நிலையில் அல்லாஹ் சோதிக்கிறான் அந்த குடும்பத்தாரை. ஏன்னா அல்லாஹுக்கு பிரியமானவங்களை மட்டும்தான் அல்லாஹ் சோதிப்பான். நிறைய பேர் சொல்லுவாங்க, அந்த குடும்பத்தில் எல்லாருமே சந்தோஷமாக இருக்காங்க, அவங்களுக்கு எல்லாமே கிடைக்குது, அவங்க நல்லா இருக்காங்க, ஆனால் நாங்கள் அல்லாஹ்வின் பக்கம் இருக்கோம், ஆனால் எங்களுக்கு அல்லாஹ் சோதனை மேலே சோதனையை கொடுக்குறான் அப்படின்னு. நீங்கள் பொறுமையாக இருங்க. இரு உலகிலுமே கண்டிப்பாக உங்களுக்கு அல்லாஹ் தஆலா நிறைய ரஹ்மத் செய்வான். நிறைய அருள் உங்களுக்கு கொடுக்கறதுக்காக மட்டும்தான் இந்த சோதனையை அல்லாஹ் உங்களுக்கு கொடுக்குறான். ஏன்னா நிறைய பேர் இன்னும் பரிகசிப்பாங்க, அவங்க ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க, அவங்க எவ்வளோ பாவம் செஞ்சாங்களோ, அவங்க நல்ல மனுஷங்களே கிடையாது, ஏன்னா நல்ல மனுஷங்களா இருந்திருந்தாங்க அப்படின்னா அல்லாஹ் இவ்வளோ சோதிக்க மாட்டான், அவங்க என்ன பாவம் பண்ணாங்களோ அப்படின்னு கூட சில பேர் சொல்லுவாங்க. இதற்கு நீங்கள் ஒரு உதாரணத்தை எடுத்துக்கணும். அதாவது ஐயூப் அலைஹிவஸல்லம் அவங்க நோயால் அவதிப்படும் போது கூட மக்கள் பரிகசிச்சாங்க, இவங்க நபியே கிடையாது, நபியாக இருந்திருந்தா இவ்வளோ நோயை அல்லாஹ் கொடுத்துருக்க மாட்டான் அப்படின்னு. அதற்கு பிறகு இந்த மக்கள் பேசுனதை கேட்கும்போது அவங்க தாங்க முடியாமல் துவா செஞ்சாங்க, அல்லாஹ் லேசாக்கணும். அதுக்கு முன்னாடி இந்த ஒரு சோதனையை அல்லாஹ் கொடுத்த ரஹ்மத்தாக நினச்சி அவங்க பொறுமையாக இருந்தாங்க. ஆனால் அதற்கு பிறகு இந்த மக்கள் பேசிய பேச்சு அவங்களால தாங்கி கொள்ள முடியாமல் அல்லாஹ்விடத்தில் ஒரு துவாவை கேட்டாங்க. அல்லாஹும் அவங்களுடைய சோதனையை லேசாக்கணும். இது போல தான் நமது வாழ்க்கையிலையும் அல்லாஹ் சோதனைகளை கொடுப்பான். எதற்காக அப்படின்னா அல்லாஹ்வின் பக்கம் நெருங்கிறதுக்காக. இன்னும் அல்லாஹுக்கு பிடிச்சவங்கள தான் சோதிப்பேன் அப்படின்னு அல்லாவே சொல்கிறான். எனவே சோதனையாக இருக்கக்கூடிய குடும்பத்தை யாருமே நீங்கள் ஏளனமாக நினைக்காதீங்க. அவங்க அல்லாஹ்வினுடைய ரஹ்மத்தில் தான் இருக்காங்க. ஏன்னா சோதனையிலிருந்து வெளிவர்றதும் ஒரு அமல் தானா. இப்போ நம்ம குடும்பத்தில் நிறைய பிரச்சனை இருக்குது, கஷ்டத்திலேயே வாழக்கூடியவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க அதிலிருந்து வெளிவர்றதுக்கு அல்லாஹ்வை நம்பி அதற்கான முயற்சிகளை பண்ணுறாங்க இல்லையா, அதுதான் ஒரு சிறந்த அமல் அப்படின்னு ஒரு ஹதீஸில் குறிப்பிடப்பட்டிருக்கு. இப்படி தான் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய தாயும் நிறைய சோதனைகளை சந்திச்சாங்க. அந்த நிம்மதியான குடும்பத்தில் அல்லாஹ் ஒரு பெரிய ஒரு சோதனையை காட்டினான். என்ன அப்படின்னா, அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த பிள்ளைக்கு, ஒரு பெண் பிள்ளை ஒரு ஆண் பிள்ளை இல்லையா, அந்த பிள்ளைக்கு தலையில் ஏதோ ஒரு பெரிய பிரச்சனையாக அல்லாஹ் கொடுத்துட்டான். அந்த குடும்பத்தால் தாங்கி கொள்ள முடியாத பிரச்சனை. ஏன்னா அவங்களுக்கு அதை சரி பண்ணுற அளவுக்கு எந்த விதமான வசதியும் கிடையாது. அப்படி இருக்கும்போது
அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லோருமே அமல்களின் பக்கம் விரைகிறாங்க. இந்த சூறாவை தான் அவங்க ஓதியிருக்காங்க அதிக அளவில். அதற்கு பிறகு என்ன நடந்தது அப்படின்னா, ஒரு நாள் திடீர்னு அல்லாஹ்தாலா அவங்களோட வாழ்க்கையில மிகப்பெரிய அதிசயத்தை ஏற்படுத்தினான். அதாவது அந்த பெண் பிள்ளையுடைய தலையில் இருக்கக்கூடிய பிரச்சனையை நீக்கிறதுக்கு ஒரே ஒரு மருத்துவரால் மட்டும்தான் முடியும் அப்படிங்கிற கட்டாயத்தில் இருக்காங்க. ஆனால் அவங்கள பார்க்குற சக்தி கூட இவங்களுக்கு கிடையாது. ஏன்னா அவங்க உயர்ந்த ஒரு மருத்துவராக இருக்காங்க. இன்றைக்கு சாதாரண ஒரு மருத்துவரை பார்க்க போகணும் அப்படின்னாலே நம்ம ஒரு பெரும் வசதி படைத்தவங்களாக இருக்கணும். அப்படி இருக்கும்போது அது ஏழ்மையான குடும்பம். உயர்தரமான மருத்துவர்கிட்ட மட்டும்தான் இந்த பிள்ளைக்கு சரி பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எல்லாருமே சொல்லியாச்சு. இதற்கு பிறகு அவங்களால என்ன செய்ய முடியும்? துஆவின் பக்கம் விரைகிறாங்க. இந்த சூறாவை அதிக அளவில் ஓதிட்டு வந்திருக்காங்க. ஒரு நாள் என்ன நடந்தது அப்படின்னா, அந்த பிள்ளையுடைய தந்தை, அந்த குடும்பத் தலைவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, பள்ளியாசலில் போயிட்டு உருக்கமாக இந்த சூறாவை நியத்து வச்சு ஓதிட்டு அழுது கண்ணில் இருக்கக்கூடிய தண்ணி எல்லாம் அவங்களோட மடியில் விழுகிற அளவுக்கு அழுதுருக்காங்க. துஆ செஞ்சு முடித்த உடனே பக்கத்தில் ஒரு நபர் உட்கார்ந்துருக்காங்க. அவங்க ஏன் இவ்வளோ கவலையில் இருக்கீங்க அப்படிங்கும்போது, அல்லாஹ் சோதனையை எனக்கு கொடுத்துருக்கான், இதிலிருந்து வெளிவரதுக்கான வழியை என்னுடைய ரப்புக்கிட்ட கேட்டுட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி பேச்சுவார்த்தை கொடுக்குறாங்க. அப்போது அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய நபர் கேட்குறாங்க, இங்கே நல்ல உணவு எங்கேயாவது கிடைக்குமா? நான் ரொம்ப பசியில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போது இவங்களும் கூட்டிகிட்டு போகிறாங்க. எல்லா பக்கம் போய் பார்த்தா எந்த கடையிலையுமே உணவு கிடையாது. ஏன்னா இவங்க நேரத்தை மீறி வந்தனால எந்த உணவுமே இருக்கலை. அது அல்லாஹ்வினுடைய ஒரு செயல். அப்படி இருக்கும்போது நீங்கள் வாங்க, என்னுடைய வீட்டுக்கு வாங்க, நான் உங்களுக்கு உணவு தர்றேன் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு சாப்பாடு போடுறாங்க. போடும்போதும் திக்ரு சொல்லிக்கிட்டே போடுறாங்க. அப்போது அந்த குடும்பத் தலைவர் சாப்பாடை பரிமாறும் போதும் அந்த சாப்பாட்டில் அந்த அவங்களுடைய அழுத அந்த கண்ணீர் துளி விழுகுதான். அப்படி விழுகும்போது, இப்படி நீங்கள் ஈமானாக இருக்கும்போது உங்களுக்கு என்ன குறையா அல்லாஹ் கொடுத்துட்டான், அதை என்னால் சரி பண்ண முடியுமான்னு நான் கேட்குறேன், என்கிட்ட சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது எங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய இந்த சின்ன பிள்ளைக்கு அல்லாஹ் ஒரு நோயை கொடுத்துட்டான், எங்களால் சமாளிக்க முடியாத ஒரு நோய், அதற்கு செலவு பண்ண எங்களுக்கு எந்த வசதியுமே கிடையாது, ஆனால் அல்லாஹ்வின் மீது முழு நம்பிக்கை வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது அவங்க கேட்குறாங்க, அந்த சாப்பிட வந்திருக்காங்க இல்லையா அவங்க, அப்படி என்ன நோய் அப்படின்னு கேட்கும்போது, இந்த மாதிரி தலையில் ஒரு பெரிய பிரச்சனை, எந்த மருத்துவராலுமே சரி பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, ஆனால் ஒரே ஒரு மருத்துவர் இருக்காரு, அவங்கள போய் பார்க்குற அளவுக்கு எங்களுக்கு சக்தி கிடையாது, அந்த அளவுக்கு வசதி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி என்ன நோய், அப்படி எந்த மருத்துவரை நீங்கள் பார்க்கணுன்னு சொல்லும்போது ஒரு பெயரை சொல்கிறாங்க. அவர் பேர் ஹாரூன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது இவங்க சாப்பிட வந்தவங்க அதை கேட்டுட்டு சாப்பாடை முழுவதுமாக முடிச்சுட்டு அதற்கு பிறகு சொன்னாங்களாம், நீங்கள் தேடிட்டு இருக்கக்கூடிய அந்த மருத்துவர் நான் தான், உங்களோட பிள்ளையினுடைய நோயை நான் சரி பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்களாம். இது எதற்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா, நடக்காத விஷயத்தையும் ரப்பு நடத்தி தருவான். எப்படிப்பட்ட அதிசயம் நிகழ்ந்திருக்கு பார்த்தீங்களா? இவங்களால போய் பார்க்கவே முடியாத ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஒரு மனிதரை அல்லாஹ்தாலா இவங்க வீட்டுக்கே கொண்டு வந்து விட்டுருக்கான். காரணம் இவங்களுடைய நல்லமல் தான். அதனால் நல்லமல்களின் பக்கம் நம்ம விரைந்தோம் அப்படின்னா நம்முடைய சோதனையை அல்லாஹ்தாலா லேசாக்கி கொடுத்துருவான். அதற்கு பிறகு அந்த புத்தகத்தில் சொன்னப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னா, அந்த மருத்துவர் அந்த பிள்ளைய முழுவதுமாக ₹1 கூட பணம் இல்லாமல் சரி பண்ணி அந்த வீட்டில் கொண்டு வந்து இறக்கி விட்டுட்டு போயிருக்காங்க. ஏன்னா நீங்கள் ஒரு நேரம் என்னுடைய வயிற பசியை நீங்கள் போக்கியிருக்கீங்க, அதற்கு பதிலாக நான் உங்களுடைய பிள்ளையினுடைய உடல்நிலையை சீராக்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ₹1 கூட வாங்காமல் அவங்க அதை சரி பண்ணி கொடுத்தாங்களாம். அல்ஹம்துலில்லாஹ். இதை கேட்கும்போது எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அதனால் நம்ம எல்லோருமே சோதனையில் வாழ்ந்துட்டு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அல்லாஹ்வின் மீது முழு நம்பிக்கை வச்சு சந்தோஷமாக அமல்களின் பக்கம் நின்றோம் அப்படின்னா எதையுமே சாதிக்கலாம், நம்முடைய விதியவே மாற்றி அமைக்கலாம்.
இந்த குடும்பத்தாருக்கு நடந்தது என்ன? விதியை மாற்றி அமைச்சிருக்கு அவங்களுடைய துவாக்கள். எனவே இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு என்ன தேவைனாலும் அமல்கள் அதிகப்படுத்துங்க. அதுலேயும் இந்த சூறாவை அதிகப்படுத்துங்க. இப்போ அந்த சூறா என்ன, எத்தனை முறை ஓதணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த சூறாவினுடைய சிறப்பு நம்மள பலருக்கும் தெரியறது கிடையாது. சூறாக்களினுடைய சிறப்பு அப்படிங்கிற புத்தகத்தில் இந்த சூறாவிற்கு பிறகு இந்த சம்பவத்தை குறிப்பிட்டிருந்தாங்க. அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு கேட்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அதனால தான் உங்கள் எல்லோருக்குமே அதை தெரிவிக்கணும் அப்படிங்கிறனால இன்றைக்கு நான் இதை ஒரு பதிவாக நான் போட்டிருக்கேன். இப்போது அந்த சூறா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். தேவை நிறைவேற, ஏதேனும் தேவை முடிய வேண்டும் என்றால் இதனை 103 தடவை ஓத வேண்டும். அதாவது நம்ம 103 தடவை நீயத்து வச்சுக்கிட்டு நம்ம இதை ஓதணும் அப்படின்னா நம்முடைய காரியத்தை அல்லாஹ் நமக்கு நடத்தி தர்றான். அது என்ன சூறா அப்படின்னா அதுதான் சூறா காரியா. இந்த சூறாவினுடைய சிறப்பு நம்மள பலருக்கும் தெரியாது இல்லையா? இதற்கு ஏராளமான சிறப்பு இருக்கு. இந்த சூறாவை இதுவரைக்கும் நான் ஓதியது கிடையாது, எனக்கு ஓத தெரியாது அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா இன்ஷா அல்லாஹ் உங்கள் எல்லோருக்காகவுமே தமிழ், அரபி இதனுடைய தமிழாக்கம் அனைத்தையும் தெளிவாக போட்டு இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு இதனுடைய ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் நான் லிங்க் கொடுக்குறேன். இன்றைக்கே இதை பார்த்த உடனேயே நியத்து வச்சு ஓத தொடங்கிருங்க. ஓத தெரியாதவங்களுக்காக நான் ஒரு முறை ஓதியும் காட்டிடுறேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல் காரிஅத்து மல் காரியா வமா அதுராக மல் காரியா யௌம யகூனுன் நாசு கல் ஃபராஷில் மபுசூஸ் வதகூனுல் ஜிபாலு கல் யஹ்னில் மன்ஃபூஷ் ஃபஅம்மா மன் சகுலத் மவாசீனுஹு ஃபஹுவ ஃபீ ஈஷத்திர் ராலியா வஅம்மா மன் ஹஃபத் மவாசீனுஹு ஃபஉம்முஹு ஹாவியா வமா அதுராக மாஹியா நாருன் ஹாமியா. இவ்வளோதான், ரொம்ப சிறிய வசனங்கள் தான். இதனுடைய பொருள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். திடுக்கிடச் செய்யும் நிகழ்ச்சி. திடுக்கிடச் செய்யும் நிகழ்ச்சி என்ன? திடுக்கிடச் செய்யும் நிகழ்ச்சி என்னவென்று உமக்கு எது அறிவித்தது? அந்நாளில் சிதறடிக்கப்பட்ட ஈசல்களைப் போன்று மனிதர்கள் ஆகிவிடுவார்கள். மேலும் மலைகள் கொட்டப்பட்ட பஞ்சை போன்று ஆகிவிடும். எனவே அந்நாளில் எவருடைய நன்மையின் நிறை கனத்ததோ அவர் திருப்தி பொருந்திய வாழ்வில் இருப்பார். ஆனால் எவனுடைய நன்மையின் நிறை லேசாக இருக்கிறதோ அவன் தங்குமிடம் ஹாவியாதான். இன்னும் ஹாவியா என்ன என்று உமக்கு அறிவித்தது எது? அது சுட்டெரிக்கும் நரகத்தின் தீக்கிடங்காகும். அல்ஹம்துலில்லாஹ். அதாவது மறுமை நாளில் எப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை அல்லாஹ் நிகழ்த்த போகிறான் அப்படிங்கிறத எடுத்து சொல்லக்கூடிய ஒரு திடுக்கிடச் செய்யும் ஒரு நிகழ்ச்சியாக அல்லாஹ் நமக்கு சொல்கிறான். இதில் என்ன சொல்ல வர்றான் அப்படின்னா அந்த நாளில், மறுமை நாளில் யாருடைய நன்மையின் தட்டு கனமாக இருக்கோ அவங்க திருப்தியான வாழ்க்கையில் இருப்பாங்க. யாருடைய நன்மையின் தட்டு கனமாக இல்லையோ அவங்களுடைய தங்குமிடம் ஹாவியா. அதாவது ஹாவியா எப்படிப்பட்டது அப்படின்னா அது சுட்டரிக்கக்கூடிய நரகத்தினுடைய தீக்கிடங்கு அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். எனவே நம்ம எல்லோருமே இந்த ஒரு சூறாவினுடைய அர்த்தத்தை உணர்ந்து அதிகளவு அமல் செய்யக்கூடியவங்களாகவும் அல்லாஹ்வின் பாதையில் இருக்கக்கூடியவங்களாகவும் நம்ம இருந்துக்கிட்டோம் அப்படின்னா இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக மறுமையில் அல்லாஹ் வாக்களித்த விருப்பமான வாழ்க்கையை நமக்கு கொடுப்பான். எனவே இன்ஷா அல்லாஹ் விதியை மாற்றி அமைக்கக்கூடிய இந்த சிறந்த சூறாவை இன்றிலிருந்து நீங்கள் நியத்தை வச்சுக்கிட்டு உங்களுடைய பெரிய தேவைகளுக்காக நீங்கள் ஓதி பாருங்க. இந்த குடும்பத்தினருக்கு அல்லாஹ் எப்படி ஒரு அதிசயத்தை நிகழ்த்தினானோ அதே போல நமது வாழ்விலும் அல்லாஹ் அதிசயத்தை நிகழ்த்தி நமக்கு விருப்பமான வாழ்வை தந்தருள்வானாக. ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.